நம்ம லைஃப்பில் நம்மக்கிட்ட இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாதப்ப தான் அதை பற்றி நினச்சி வருத்தப்படுவோம். அப்படிப்பட்ட விஷயங்கள்னு நிறைய இருக்குது. அதில் முக்கியமான 3 விஷயங்கள் மட்டும் இப்போ பார்ப்போம். 1 உடல் ஆரோக்கியம், 2 பெற்றோர்கள், 3 பணம். இந்த 3 விஷயங்களுமே பல பேரோட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இந்த விஷயங்களில் எது இப்போ உங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு நபர்கிட்ட கடன் வாங்குகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு கடன் கொடுத்த அந்த நபர் தவறி போயிட்டாங்க அப்படின்னும்போது கடன் வாங்கின நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கடன் கொடுத்த அந்த நபர் தான் இப்போ இல்லையே, நம்ம அந்த கடனை இப்படியே விட்டுருவோம், அடைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு பொறுப்பாளர்கள், உறவினர்கள்னு யாராவது இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கடன் வாங்கினதையும் எப்போ கடனை ஒப்படைக்க போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லிடணும். ஆனாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உறவினர்கள் கேட்டாங்கன்னா, நீ பாத்தியா, உன் கையில் வாங்கினனா அப்படின்னு சாமர்த்தியமாக பேசி அவங்கள ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இது பற்றின உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பணம் நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்மளோட தேவைக்கு ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆனாலும் பணம் கொடுத்தும் பெற முடியாத சில விஷயங்கள்னு இருக்கத்தான் செய்யுது. அதில் சில விஷயங்கள் தான் நம்பிக்கை, பொறுமை, பண்பின் தரம், நேர்மை, அன்பு, பொதறிவு, நல்ல குணம், மரியாதை, நன்னெறி, நல்ல நடத்தை. ஆக இந்த விஷயங்கள்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அடிப்படையாக வச்சு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதனால் பணம் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கலங்காதீங்க. இந்த உலகத்தில் அதை தவிர அதிகமான பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க போராடிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோட அழகை காசால் மட்டும் நிரப்பிட முடியாது அப்படின்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தனக்கான எல்லா வேலைகளுக்கும் நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் மேலே அன்பு வச்சிருக்க ஒரு நபருக்காக நேரத்தை ஒதுக்க முடியலை, எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த உண்மையான அன்பு பேசுறதுக்கான நேரத்தை தான் உருவாக்குமே தவிர பேசாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை உருவாக்காது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை எனக்கு ஷேர் பண்ணிடுங்க.